சாதகர் மோனா சர்க்கார் இனிய அன்னையாரிடம் தமது வாழ்வின் பேரார்வத்தை வெளிப்படுத்துகிறார். அன்னையே, நான் இடைவிடாது தங்களை பார்த்து கொண்டே மேலும் மேலும் பார்த்து கொண்டே இருக்க விரும்புகிறேன். தங்களது பார்வையின் இனிமையும் பேரன்பும் அதன் காந்த சக்தியும் என்னை முற்றிலுமாக ஈர்க்கின்றன. இனிய அன்னையார் பதிலளிக்கிறார். நீ சொல்வது சரியே என் குழந்தாய். என்னுடைய பார்வைக்கு ஒரு காந்த சக்தி இருக்கிறது. அதை தவிர வேறு பல சிறப்புகளும் இருக்கின்றன. அதை உன்னால் விவரிக்க முடியாது. தொடர்ந்து அன்னையார் சாதகரிடம் அன்போடு கருணையோடு சில வழிகாட்டுதல்களை அளிக்கிறார். சாதகர் தம் வாழ்வில் பரமனாகவே தாம் உணர்ந்து பக்தி செலுத்தும் இனிய அன்னையாரை மேலும் பூரணமாக உணரவும் கண்டறியவும் முயற்சி செய்வதே சாதகர் செய்ய வேண்டியது என்றும், அதுவே நம் அனைவரது இருப்பின் வாழ்வின் நோக்கமும் பயனும் ஆகும் என்றும் அன்னையார் தெளிவுபடுத்துகிறார். முடிவாக இனிய அன்னையார் கூறுகிறார், உன் முன்னே நான் வரைந்த பாதையில் செல். இப்பணியை தவிர வேறு எதுவும் முக்கியமானது அல்ல. இதனோடு வேறு எதையும் ஒப்பிட முடியாது. பரமனை கண்டறிவது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளும் ஆனந்தமும் ஆகும். அப்பரமனையே அன்பு செய். அவன் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பான். அவனே அனைத்தையும் செய்யுமாறு விட்டுவிடு. அவன் உன்னுடன் வேலை செய்கிறான். உன்னுடன் சேர்ந்து கடுமையாக முயற்சிக்கிறான். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவன் உன்னை வழி நடத்துகிறான். சாதகர் மோனா சர்க்கார் இனிய அன்னையாரின் திருவடிகளில் விழுந்து வணங்குகிறார். இத்துடன் இந்த உரையாடல் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. பின்னர் இந்த உரையாடல்கள்தான் மோனா அவர்களுடைய வாழ்வின் முக்கிய ஆதார பொருளாயிற்று. இந்த உரையாடல்கள் அவர் உள்ளே அடியாழத்தில் வேலை செய்து அவருடைய அக மற்றும் புற ஜீவன்களுக்கு இடையே ஒரு பாலத்தை ஏற்படுத்தின. இவ்வாறு இந்த உரையாடல்களில் இனிய அன்னையார் தமது உண்மையான இயல்பு, புவி மீது அவரது பணி, அவருடைய பார்வையின் சிறப்பு, அவரது இனிய குரல் மற்றும் அவர் ஜடப்பொருளிலும் அணுக்களிலும் கூட ஏற்படுத்தும் திருவுரு மாற்றம், அன்னையாரின் இசை ஆகிய அனைத்தும் சாதகர் வாயிலாக அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு பொக்கிஷமாக கிடைத்துள்ளன. இவற்றைத் தொடர்ந்து நாம் அறியவும் சிறிதை உணரவும் நமக்கு பேரருளை பொழிந்த இனிய அன்னையாரின் பகவானின் திருவடிகளை வணங்கி அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பித்து விடை பெறுவோம்.